கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தெய்வ பிள்ளையே, நீ எங்கிருந்தாலும் உன்னை கண்ணோக்கும் தெய்வம் இயேசு எங்கிருந்தாலும் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உன் பக்கத்திலே இருந்து உனக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோமானால், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணோக்கும் தெய்வம். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு நம்மை கண்ணோக்குகிறவர் யார்? யாருக்காக கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார்? இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் கூட தேவனை நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குகிறார். என கண்பான தேவப்பிள்ளை, முதலாவது நாம் பார்த்தோமானால் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்குகிறார். ஆகவேதான் சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோமானால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தேவனாய கர்த்தர் அவருடைய பட்சத்தில் இருந்து நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறார். இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளையோட கிருபை நமக்கு தேவை. இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நீ விரும்பினார், அவருடைய கண்கள் மேல் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால், வேதம் சொல்லுகிற பிரகாரமாக பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் 1000 அழிவுகள் வந்தாலும், பஞ்சமும் பசியும் பட்டினியும் வந்தாலும் கூட அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் மேல் அவருடைய கண்கள் உண்டு. ஏனென்றால் நீ அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறாய். இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாத நம்மேல் கர்த்தர் கிருபை காட்டுகிறார் என்று சொன்னால், அவர் நம்மேல் வைத்த மகிமையான நேசம், அவர் மேல் நம்மேல் வைத்ததான அன்பின் கிருபையாக கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். என அன்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த கால வேளையில கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார் நம்பிக்கை உனக்கு உண்டா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தருடைய கிருபை காத்திருக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய கிருபைக்காய் நீ காத்திருந்தால் உன்னை பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கவும், அழிவுகள் வரும் பொழுது உன்னை விட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை தூக்கி எடுத்துச் செல்லும். கர்த்தருடைய கண்களுக்குள்ளே நாம் இருக்க வேண்டுமானால் நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பணியிலே நாம் கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்கும் பொழுது அவருடைய கண் நம்மேல் இருக்கும். ஆபத்துகள் விபத்துகள் வரும் பொழுதெல்லாம் உன்னை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையிலே தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாயா? உன் பிரயாசத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டா? நீயும் நானும் சொல்லுவோம், கர்த்தாவே, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை நீ கண்காணிக்கிறவராக இருக்கிறேன் என்று நாளாகமத்தின் புத்தகம் 16:9 வாசிக்கிறோம். உத்தம இருதயத்தோடு இந்த உலகத்திலே வாழும் பொழுது உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, பயப்படாதே, அவருடைய கிருபைக்கு காத்திரு. அவருடைய கிருபை நமக்கு ஆச்சரியம் மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம். இந்த கிருபையை கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொல்லி கேள். அவருடைய கிருபைக்கு நீ காத்திருந்தால் உனக்கு விடுதலை. எப்படி காத்திருக்க வேண்டுமா? உத்தம இருதயத்தோடு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையை, உன் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய பிரயாசங்களே நம்முடைய கரம் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசங்களை கர்த்தரிடத்தில் கொடுப்போம். அது மாத்திரம் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடி அவருடைய கிருபை உனக்கு கிடைக்கும். இந்த காலை இந்த நம்பிக்கையோடு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருப்போம். தேவ நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருக்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆச்சரியமும் அற்புதமான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர், நீ எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்களும் அது கிருபைக்காய் காத்திருக்கிறோம் ஐயா. எத்தனை வருஷங்கள், எத்தனை மாதங்கள் வந்தாலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய கிருபை இருக்குமானால் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் பிரயாசங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அப்படினாலே உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக, ஆமென்.